டீ போட்டுட்டே மக்களே. டீ காஃபி காஃபி டீ இல்லை காஃபி காஃபி. லைட்டுக்கு அப்படி அடிக்குது ஒரு மாதிரி கேரா. அக்கா அங்கே உட்காந்துருக்கு, கூப்பிட்டா காது கேட்கல. அக்கா நோ ரியாக்ஷன். அதனால நம்ம டீயை கொண்டு போய் ஆடுறதுக்குள்ள வந்து வடிகட்டிடும். சரிங்களா? டீயை வடிகட்டிட்டு ரியாக்ஷன் கொடுக்கும். பயப்புள்ள திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. அக்கா ஹோய் அக்கோய். ரெண்டு டம்ளர் அக்காவுக்கு டீ. என்ன சொல்ல தெரியுமா? எடுத்தங்காட்டி திட்டும். 2 டம்ளர் நல்லா பாதி மட்டும் ஊத்துறேன், மீதி எல்லாம் எனக்கு ஊற்றிக்கிறேன். ஓகே. ஓ அப்படி பகுலுங்க, கண்ணு 2 மூடி வச்சுக்கணும் போல இருக்கு. வர சொல்றேன். அக்கா இந்த பண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. பண்ணு இதெல்லாம் எதுக்கு பாப்பா அப்படின்னுச்சு. இது நல்லா இருக்கும், நான் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். இது வந்து 40 ருபீஸ் போட்டிருக்கிறோம். 40 ருபீஸ். உள்ள வந்து பப்பாளியோட இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு இனிப்பான ஒரு கேக் அக்காவுக்கு வாங்கி தரோம். கூப்பிட்றேன், காதுலயே வாங்க மாட்டேங்குது பாருங்க. வயசாயிச்சோ? இந்தாக்கா கப்பரி. ஏன் முருகாவை கூப்பிடுற? உங்க வீட்டுக்கார கூப்பிடு. எதுக்கா? முருகனை எதுக்கு கூப்பிடுவாங்க? சரி வீட்டுக்கார எதுக்கு கூப்பிடுவாங்க? இந்தா நான் இதுக்கு ஒரு இது எடுத்துக்கிறதுல இருக்கு வீட்டுல. எந்த தட்டு நெய் வாசமா அடிக்குது. நெய் வாசல்லாம் அடிக்குது, மணக்குது. எப்படிக்கா இருக்கு? நல்லாக்கா? நான் வாங்கினா என்னைக்கு நல்லா தான் இருக்கும். பிஸ்கெட் கூட இருக்கு, போய் தொட்டு சாப்பிடுப்பா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பிடிச்சிக்கோ கேமராமேன், நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஆனா இவங்க கடையில நல்லா இருக்குமான்னு தெரியல, அதுதான் விஷயம். சின்ன பிள்ளையில சாப்பிட்டு பேக்கரியில் வாங்கிதான் நல்லா இருக்கும். பேக்கரியில் விற்கிறா? என்னை கிடைச்சோன்னா எங்கேயோ கட்டுறாங்க, லைட்டை கட்டுறாங்க. சாப்பிட போறேன். யாரும் வரல பிடிப்பீங்க சாப்பிடு. அதுக்கே தடை கிடையாது. வாசல் பாக்குறேன், வாசல் பார்த்தா வர வந்துடும். வாயில வைக்க போதா யாராவது கஸ்டமர் வரணுமான்னு திரும்பி பார்த்தேன். இல்ல நான் டீ குடிக்க பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. சோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேக் சாப்பிடுறேன். எப்படிக்கா இருக்கேன்? சூப்பரா இருக்கு. டேஸ்ட் தானா கப்புனுக்கு ரொம்ப நாள் இது செஞ்சதெல்லாம். நான் இவ்வளோ ரேட் இருக்குங்கன்னு எனக்கு நாங்கள் கம்மி ரேட் வேண்டியது. ரேட் அதிகம் தான். 310 ரூபா.
அதுதான். செமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. டீ குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதான் நினைச்சுனா. பாய். நாங்களாம் பூ விற்கிறோம், யாருக்கெல்லாம் வேணுமோ பூ வந்து வாங்கிக்கோங்க. பின்னாடி இருக்கு பாருங்க. லைட் அடிச்சு போது கூட ஒண்ணுமே தெரியல பூவே. சரி, நம்ம வெளியே போய் அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். டாடாங்க, பாய்ங்க.